அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு நல்ல இனிய செய்தி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கோவில் கும்பாபிஷேகம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில், அதாவது வேணுகோபால சுவாமி ஆலயம் 2வது தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நிர்வாகம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, வழக்கமாக கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னாடி அந்த விக்கிரகங்களை நம்ம பிரதிஷ்டை பண்ணும்பொழுது பக்தர்கள் அனைவருமே அந்த விக்கிரகத்தை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது சில இடங்களில் பழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல கோபாலபுரம் ஆலயத்திலும் இந்த முறை அவர்கள் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, வரக்கூடிய ஜனவரி 25, 26 2 நாட்கள்லையும் பக்தர்கள் அந்த கிருஷ்ணரது பாதங்களை தொட்டு வணங்கி அனுகிரகம் பெற வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டு பக்தர்களுக்கு இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அந்த கிருஷ்ணரை, கலியுகத்து கிருஷ்ணரை, கேட்ட வரம் தருகின்ற கோபாலபுர கண்ணனை யார் யாரெல்லாம் முடிகிறதோ அவர் விழுந்து அவரது பாதத்தை தொட்டு வணங்கி நீங்கள் அனைவரும் அனுகிரகம் பெற்று எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஆகவே முடிந்தவர்கள், தயவு செய்து விருப்பப்பட்டவர்கள் இதற்கேற்றால் போல் உங்களது நேரங்களையும் பயணங்களையும் திட்டமிட்டு முடிந்தவரை இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யார் யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறோ கூட்டின்னு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமில்லாமல் இருந்தால் வரக்கூடிய குழந்தைகளையும் கூட்டின்னு வாங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. அனைவருக்கும் அனைவரது இல்லங்களிலும் எல்லா விதமான மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெற வேண்டும் என்று ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றிகள், வணக்கம்.